கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி இகபர நன்மைகளால் நிறைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாகவே அவர் காணப்படுகிறார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நிலைகள் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அவருடைய சந்நிதியில் இருக்கிறது. தேவன் சீக்கிரமாகவே நியாயம் செய்வார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரமாகவே நியாயம் செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களுடைய காரியங்கள் எதுவும் அவருக்கு மறைவாக இருக்கவில்லை. உங்களுடைய கண்ணீர்கள் அவர் காணாமல் கடந்து சென்று விடவில்லை. தேவன் அதையெல்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறார். அந்த பத்திமே என்ற குருடன் அவர் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற பொழுது அவன் இயேசு வர்றாருன்னு கேள்விப்படுறான். உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யூதர்கள், சபிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை மதிக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் சபிக்கப்பட்ட ஒரு ஜனமாக பார்ப்பார்கள். அதனால தான் இயேசுக்கிட்ட கூட கேட்டாங்க, ஒரு குருடனை பார்க்கும், இவன் பிறந்த சாபமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமான? அப்போ இயேசுவோடு அந்த சீசர்களாலேயே அதை ரியலைஸ் பண்ண முடியலன்னா அப்போ அதுதான் யூதர்களுடைய மனநிலை. அப்போ அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு தெரியுது, என்னுடைய இந்த நிலையில் இன்றைக்கி இயேசு வராருன்னு அவன் கேள்விப்படும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த இயேசுவிடத்தில் என் சத்தத்தை உயர்த்திட்டா, இயேசுவை கூப்பிட்டா என் சூழ்நிலைகள் மாறும், என் வாழ்க்கை மாறும். சில வேளை சிலர் அவனுக்கு உணவு கொடுக்கலாம், அவனுக்கு சில செலவுக்கு பணத்தை கொடுக்கலாம். ஆனால் அது எதுவும் அவன் வாழ்க்கையை மாற்றாது, அவன் நிலைகளை மாற்றாது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றக்கூடிய, என் சூழ்நிலையை முற்றிலுமாய் மாற்றக்கூடிய, இந்த சூழ்நிலையிலிருந்து பூரணமாக என்னை விடுதலையாக்கி எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் இயேசு. அதனால் தனக்கான வாய்ப்பை அவன் தவற விடவில்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நெருக்கங் வருது, போராட்டம் வருது, எல்லாம் வாயை மூடு பேசாதன்னு சொல்லும் பொழுது இன்னும் சத்தத்தை உயர்த்துகிறதை பார்க்கும். இன்னும் சத்தமாய் கூப்பிட்டான். கர்த்தர் நின்றார். அருமையான தேவ பிள்ளைகளை, என்ன நடந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது நான் பார்வையடைய வேண்டும்னா கர்த்தர் அவன் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுள்னு சொன்னோன்னே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். ஒருவேளை முடக்கப்பட்ட நிலையில் இருந்தீங்களா? இதுக்கு அவ்வளோதானான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை, தேவன் அவரை உங்களுக்கு பின் செல்லும்படி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். நிச்சயமாக செய்வார். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் வெளிச்சம் விடிய காலத்து வெளுப்பை போல் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்ன கர்த்தர் அதை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கலங்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இதனால் நாம் தொடர்ச்சியாக ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நம் ஆவியின் வரங்களை குறித்து நாம் வாஞ்சையோடு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆவியின் கனி இல்லாத வரங்கள் எப்பொழுதும் ஆபத்தானவைகள். வரங்கள் தேவனுடையவைகள், கனி நாம் கொடுக்க வேண்டியவைகள். ஆகவே தேவன் வரங்களை தேடுவதில்லை, கனிகளை தேடுகிறார். நாம் பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல போவது நம்முடைய வரங்கள் அல்ல, நம்முடைய கனிகள். மறந்துடக்கூடாது. அநேக நேரங்களில் நாம் வரங்களை மிக ஆழமாய் வாஞ்சிக்கிறோம். வரங்கள் நம்மை அடையாளப்படுத்தும், கனிகள் தான் தேவன் நம்மை அடையாளப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். ஸோ தேவன் நம்மிடத்திலிருந்து பார்க்கிற அடையாளம் வரங்கள் அல்ல, அது கனிகள். ஆகவே இந்த நன்மையான நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் எவ்வளவு கவனமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். தேவனுடைய அன்பை குறித்து, தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பு தான் அவருடைய குமாரனை இங்கு கொண்டு வந்தது. குமாரனுடைய அன்பு தான் சிலுவைக்கு கொண்டு சென்றது. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு தான் அற்பமான மனிதர்களாகிய நம்மோடு அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இது தேவனுடைய அன்பு. நாம் அந்த அன்பை திரும்பி கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக கர்த்தர் சொல்கிறார், ஆவியின் கனியில் அடுத்து சந்தோஷம். ஒரு தேவ பிள்ளையுடைய சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உலக பிரகாரமான சந்தோஷம் என்பது வேற. இந்த உலக இச்சைகளிலே சந்தோஷப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளையுடைய சந்தோஷம் எப்படி இருக்க வேண்டும்? பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பியர் நிருபம் ஒரு சந்தோஷத்தின் நிருபம். ஆனால் எழுதப்பட்ட இடமோ சிறைச்சாலை. சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிற ஒரு மனிதன் தான் எப்படியெல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்பதையும், நீங்கள் எப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்பதையும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குறித்து எழுதின நிருபம்தான் இந்த பிலிப்பியர் நிருபம். அதில் நாம் பார்த்தோம், அவர் முதலாவது அந்த ஜனங்கள் தான் அறிவித்த சுவிசேஷத்தை கேட்ட மனம் திரும்பினதை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அடுத்ததாக அவருடைய ஊழியத்தில் போராட்டங்கள், நெருக்கங்கள் வந்த பொழுதும்
அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் ஒரு கூட்டம் வெளியில் உண்மையாய் ஊழியத்தை செய்தார்கள், சந்தோஷப்படுகிறார். அதே நேரத்தில் சிலர் அவருக்கு விரோதமாக எழும்பி பவுலுடைய பெயரை மிஸ்யூஸ் பண்ணுகிறார்கள். பவுல் நாமத்தினாலே அறிவிக்கிறோம் என்று சொல்லி பவுலுக்கு மறுபடியும் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள். பவுல் சொல்லாததை சொன்னது போல சொல்லுகிறதுனால சிறைச்சாலையில் இருக்கிற பவுலுக்கு அங்கு நெருக்கங்கள் ஏற்படுகிறது. ஆகிலும் அவர் எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுகிறது. எனக்கு பிடிச்சவனா பிடிக்காதவனாங்கிறது முக்கியமில்லை, எப்படியாவது கர்த்தருடைய ஊழியம் நடக்குது, நான் சந்தோஷப்படுகிறேன்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும், பெருமையில் இருக்காதீங்க, மனத்தாழ்மையிலவர்களாக இருங்க, மற்றவர்களை கனப்படுத்துங்க, கிறிஸ்துக்கிட்ட இருந்த அந்த தாழ்மை உங்கள்கிட்ட இருக்கட்டும். சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் இல்லையா, அந்த தாழ்மையின் சிந்தையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் மரணத்தை குறித்து பேசுகிறார். மரணம் எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் என்று. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் மரணத்தை குறித்ததான ஒரு பயம் ஆட்கொள்ளுமானால் நாம் இன்னும் தேவனை சந்திக்க ஆயத்தப்படவில்லை என்று அர்த்தம். பவுல் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அவருக்கு சிறைச்சாலையிலிருந்து ஒருவேளை விடுதலை செய்யப்படலாம், ஒருவேளை அவர் திடீரென்று அவர் கொல்லப்படலாம். ஏன்னா ரோம ராயர்கள் எப்போ என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. அவர்கள் மிக கொடூரமானவர்கள். திடீரென்று அவர்கள் ஒருவனை விடுதலை செய்வார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. திடீர்னு ஒரு கோபம் எழும்புச்சுன்னா அவ்வளோதான். அப்போ வரலாம், வராமல் போகலாம். ஆனால் இதை குறித்து பவுல் கவலைப்படலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறார். இன்றைக்கு இப்போ இதை தான் பவுலுடைய சந்தோஷம். நம்முடைய சந்தோஷத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். அடுத்ததாக பவுலுடைய சந்தோஷம் என்ன வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 19-30 வரைக்கும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 19-30 வரைக்கும். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல் மனதுள்ளவன் அவனே அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். அடுத்ததாக பவுலுடைய சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். பவுல் அடுத்து எதில் சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, தன்னுடைய உடன் ஊழியர்களின் நிமித்தம் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. அவரோடு இருந்த உடன் ஊழியர்கள் நெருக்கமான காலகட்டங்கள். பவுல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அப்படி சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர் ஹவுஸ் அரெஸ்ட். முதலாவது இப்போ பவுலுடைய சிறைச்சாலையை பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிப்பாங்க. முதலாவது சிறையிருப்புக்கு அவர் கடந்து போகும் பொழுது அவர் இருந்தது பார்த்திங்கன்னா வீட்டு சிறை. நீங்கள் அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் படிக்க முடியும். தன்னோடு இருந்த சேவகனோடு இருக்கும்படி அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி. அதாவது அந்த ஒரு ஹவுஸ் அரெஸ்ட், வேறு எங்கேயும் வெளியே போக முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். மற்றபடி ஒரு லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷன். அவனை அங்கே சொல்கிறாங்க யார் வேணாலும் வரலாம், அவனை பார்க்கலாம், அவன் ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அவன் என்ன செய்ய முடியாது, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அதுதான் ஹவுஸ் அரெஸ்ட். 2வது சிறையிருப்பில் தான் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பொதுவான சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அப்போ எழுதுனது தான் 2 தீமோத்தேயு. அப்போ அவரே எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு அவர் எழுதுகிறார் இல்லையா. அது என்னென்னா அவருடைய மரணத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டது. இந்த முதலாவது சிறையிருப்பில் அவர் ஒரு வீட்டில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்.
இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கும்போது அவரோடு உடன் இணைந்து பவுலை போய் சந்தித்தா பிரச்சனையாகும், பவுலுடன் நம்ம நின்றா பிரச்சனையாகும் அப்படின்னு யோசிக்காமல் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அதில் முதலாவது ஆள் யாருன்னா தீமோத்தேயு. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு, அதாவது பவுலோடு அவர் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அவர் எந்த இடத்துல என்ன செய்யலை அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் பின்வாங்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவன் இந்த தீமோத்தேயு. அதனால தான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, அவனை போல மற்ற ஒருத்தனும் இல்லை, அதனால் உங்களிடத்தில் சீக்கிரமாக அவனை அனுப்பலான்னு நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதனால் அந்த பவுலை ஒரு இடத்துல தீமோத்தேயை சொல்லும்போது சொல்லுவார், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தவறாய் அதை இன்டர்பிரேட் பண்ணும் பொழுது தீமோத்தேயு பவுலுடைய பையன் அப்படின்ட்டு ரொம்ப தவறான ஒரு உபதேசம் அது. அவன் அப்படி கிடையாது. கொரிந்து பட்டணத்தில் போகும் பொழுது அங்கே அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவரோடு கூட்டிகிட்டு அவர் என்ன செஞ்சார், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த தீமோத்தேயு. ஸோ தீமோத்தேயுவை அவருடைய ஊழியத்திற்காக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், தாய் யூத பெண், தகப்பன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவன் பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்கன். அதனால் அவனை விருத்த சேதனம் பண்ணி கூட்டி கொண்டு வந்தார்னு அங்கே நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த தீமோத்தேயு உண்மையாய் கடைசி வரைக்கும் இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்குறோம். அவரை குறித்து சில கேரக்டர்லாம் சொல்கிறார். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொரு இடத்துல இல்லை. அவன் உண்மையாய் விசாரிக்கிறவன், அவன் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிறவன். நான் எப்படி செய்வனோ, நான் எப்படி உங்கள் மத்தியில் இருக்கும்போது அந்த ஊழியத்தை செய்தனோ, இன்றைக்கி அவனை அனுப்புகிறேன், பிலிப்பியராகிய உங்களை அவன் என்னை போலவே விசாரிக்கிறவன். அதே பாரம் அவனுக்குள்ளே இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். ஒரு உடன் ஊழியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தீமோத்தேயுவை பார்த்து கற்றுக்கணும். ஒரு தரிசனம், இப்போ தரிசனம் கர்த்தர் கொடுக்குறார் அப்படின்னா அந்த தரிசனத்தை எடுத்துகிட்டு ஓடும் பொழுது அந்த தரிசனத்தோடு இணைந்து ஓடுகிறவர்கள் இருந்தால் தான் அந்த தரிசனம் பூரணப்படும். நெகேமியாவுக்கு கர்த்தர் அந்த அலங்கை இடிந்து விழுந்துச்சுன்னு பாரத்தை கொடுக்கலாம். நெகேமியா ஒருவேளை அரண்மனையில் வேலை செய்கிறவனா இருக்கிறதுனால ராஜா கிட்ட கடிதங்களை வாங்கலாம். ஆனால் அங்கே தேசத்தில் அங்கே காரியங்களெல்லாம் பார்த்த பின்பதாக அவனோடு இணைந்து செயல்படுவதற்கு அந்த ஜனங்கள் தங்களுடைய கரங்களை நீட்டினதுனால தான் அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் தரிசனம். யோசுவா தேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது யோசுவா தேசத்தை கைப்பற்றுவதற்கு புறப்படுகிறது அவனோடு இணைந்து நின்றார்கள். எங்களுடைய கரம் உங்களோடு இருக்கும், நீ சொல்லுகிறபடி செய்யும் என்று சொல்லி தங்களுடைய யோசுவாவுடைய கரங்களை பலப்படுத்தினார்கள். அதான் அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்தரிக்க முடிந்தது. அதே போலதான் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனோடு இணைந்து அந்த தரிசனத்தோடு ஓடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படித்தான் பவுலுடைய ஊழியத்தில் பவுலோடு இணைந்து ஓடும்படி கர்த்தர் அநேகரை கொடுக்கிறார். அதில் முதலாவது இடத்துல இருக்கிறது இந்த தீமோத்தேயு. அவனுடைய முதலாவது அடையாளம் அவன் உண்மையுள்ளவன். பவுலுடைய அந்த தரிசனத்தை அப்படியே எடுத்து செல்லக்கூடியவன். அவனை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, மற்றெல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். அவனுடைய பெரிய டிஃபரன்சேஷன் என்ன அப்படின்னா, அவன் ஊழியத்தை நிமித்தம் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைச்சிச்சு, நான் என்ன பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவன் தேடலை, தேவனுக்குரியவைகளை தேடுகிறான். கொலைசியர் 3வது அதிகாரம் இப்படி தான் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே நாடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவன் அதைத்தான் தேடும். அப்போ அவன் எதை தேடுகிறான்? ஒரு ஊழியனுடைய முதலாவது அடையாளம் அவனை குறித்து சொல்லும் பொழுது முதலாவது அவன் உண்மையுள்ளவன், ரெண்டாவதாக அவன் தேவனுடைய காரியங்களை தேடுகிறவன், கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிறவன். இந்த உலகத்துக்குரியவைகளை அல்ல, மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்துவுக்குரியவைகளை, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள அந்த மேலானதை தேடுகிற ஒரு நபராய் அவன் காணப்படுகிறான். அடுத்து பைபிள் சொல்லுது, அந்த 22வது வசனம், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்து நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவனுடைய உத்தம குணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தகப்பனுக்கு பிள்ளை எதெல்லாம் செய்வானோ அந்த அளவுக்கு அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினான். இந்த தரிசனத்தை சுவிசேஷ ஊழியத்தில் நான் செய்கிற என்னுடைய ஊழியத்தில் ஒரு தகப்பனோடு இணைந்து செயல்படுகிறவனாக, ஒரு பிள்ளை எப்படி ஒரு அப்பாவோட இணைந்து அவருடைய காரியங்களெல்லாம் இணைந்து செய்வானோ அதுபோல் ஒரு பிள்ளையின் இருதயம் அவனுக்கு காணப்பட்டுச்சு. அந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அந்த தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த தகப்பனுடைய தரிசனத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறவனாக அவன் என்னோடு அந்த ஊழியத்தை செய்தான். அதுதான் அவனுடைய உத்தம குணம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் கதை சொல்கிறாரு, ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் உங்கள் மத்தியில் அனுப்ப போகிறேன். ஸோ உடன் ஊழியர்கள் எப்பயுமே ஒரு ஊழியம் வளரணும், ஒரு ஊழியம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த தரிசனங்களை நிறைவேற்றணும்னா அந்த தேவனுடைய தரிசனத்தை சுமந்து செல்லுகிற அநேக தீமோத்தேயுக்கள் இல்லாமல் ஊழியங்கள் என்றைக்குமே பெருசாக வளராது.
ஒரு ஊழியக்காரனுடைய சந்தோஷத்தில், பவுலுடைய சந்தோஷத்தில் இந்த தீமோத்தேயு முக்கிய இடத்தை பிடிக்கிறான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு தீமோத்தேயுக்களாக நாம் இருக்கிறோமா? ஒருவேளை நீங்கள் பவுலை போல் அழைக்கப்பட்டால் உங்களுக்கு தீமோத்தேயுகளை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை தீமோத்தேயுகளாய் நீங்கள் இருப்பீர்களானால் பவுலோடு நீங்கள் இணைந்து கர்த்தருடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். இங்கே வேலை யாருடையது? எஜமான் ஒருவர் தான். நாம் எல்லாரும் வேலைக்காரர்கள். பாருங்கள், இந்த தீமோத்தேயுடைய அந்த உண்மையுள்ள குணத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அவன் மேல இருந்த அந்த சாட்சியை பார்க்கிறோம் நம்ம. பவுல் அந்த தலைவனுடைய அந்த தரிசனம் சீசன் குருவை போல இருக்க வேண்டும். பவுலுக்கு கர்த்தர் என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்ன அழைப்பு, அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அதோடு இணைந்து ஓடுகிற ஒரு நபர். அடுத்து தேவனுக்குரியவைகளை தேடுகிறவன். அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய ஊழியத்தில் அவனுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன? அவன் தேவனுக்குரியவைகளை தேடுகிறவன். அடுத்து அவன் உத்தமமான மனிதன். ஒரு தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல பவுலோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவன். அடுத்ததாக கர்த்தர் சொல்றாரு, அந்த 25வது வசனத்தில் வாசிங்க, 25, 26, 27. மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். பைபிள் சொல்லுது. அடுத்து எப்பாப்பிரோதித்து, ரொம்ப அதிகமாக கவனிக்கப்படாத ஒரு பெயராக இருக்கலாம். ஆனால் இந்த எப்பாப்பிரா அப்படிங்கிற ஒரு பெயர்லையும் அழைக்கப்படுவான். எப்பாப்பிரோதித்து அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்படுறார். 2 பேர் இருந்தாலும் ஒரே நபர் தான் அது. இந்த எப்பாப்பிரோதித்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, என் சகோதரன். ஒரு சகோதரன் இப்போ சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? என்னுடைய சகோதரனாக இருந்தான், சகோதரனை போல். அடுத்து என் உடன் வேலையாள், என்னோட கர்த்தருடைய வேலையை உடன் இருந்து செய்கிறவன். அடுத்து உடன் சேவகன், அவன் ஒரு போர் வீரன். சேவகன்னா ஒரு போர் வீரன். அவன் உடன் சேவகன். உங்கள் ஸ்தானாபதியும். ஏன்னா இந்த எப்பாப்பிரோதித்து யாருன்னா, பிலிப்பு பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவன். இன்றைக்கி எழுதக்கூடிய இந்த பிலிப்பு சபைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அதனால் அந்த ஜனங்களுக்கு நன்றாய் தெரிந்தவன். அதனால சொல்ல உங்கள் ஸ்தானாபதி, உங்களுடைய தலைவன். அது மாத்திரமல்ல, என் குறைச்சலுக்கு உதவி செய்தவன். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது வந்து பவுலை சந்தித்து பவுலுக்கு தேவையான உதவிகளை செய்தவன். பொருளாதார உதவிகளை செய்த ஒரு நபராக அடையாளப்படுத்தப்படுகிறான். அந்த எப்பாப்பிரோதித்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று நான் எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ள ஒரு நபர். அவன் ஜனங்கள் மேலே வாஞ்சையுள்ள நபர் தான். ஆனால் அவன் சொல்கிறாரு, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாக இருந்தான். அதாவது ஒரு ஊழியக்காரனாகி அவன் பலவீனமாக இருக்கிறான். இதை கேட்ட மக்கள் துக்கப்படுவாங்களே, வேதனைப்படுவாங்களேன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை மறைத்து கொள்ளுகிறவன். எப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இருதயம்! தன் பலவீனத்தை எல்லாம் மற்றவர்கிட்ட போய் சொல்லி அவர்கள் சோர்ந்து போயிடுவாங்களே, அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி அதை கூட அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். பவுல் மூலமாக தான் அந்த ஜனங்களுக்கு தெரியுது. அது நிமித்தம் அந்த ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள். அது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு நினச்சி மனஸ்தாபப்படுகிறவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் உடையவன். கர்த்தர் சொல்கிறாரு, அவனுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனை கர்த்தர் சொஸ்தப்படுத்தினார், சுகப்படுத்தினார். நாம் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்தாலும் சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய சுகத்தை அவர் விரும்புகிறவர் என்று ஒருத்தர் வார்த்தை சொல்லுது. தேவன் நம்ம பல விஷயங்களை விரும்புகிறோம். தேவனுடைய விருப்பத்தை குறித்து பைபிளில் பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானது ஒன்று, உண்மையாய் கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்வோமானால் நாம் சுகமாய் இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஊழியக்காரனுடைய சுகத்தை அவர் விரும்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறார். அதனால் மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம் உங்களை சோர்ந்து போக பண்ணிச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் கர்த்தருடைய வேலையை உண்மையாக செய்யுங்க. கர்த்தருடைய வேலையில் உத்தமமாக இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உண்மையாக செய்யுங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இப்படிப்பட்டவனை நீங்கள் பார்க்கணும். அவர் சொல்கிறார், நீங்கள் இதில் சந்தோஷப்படணும்னா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ மனுஷன் உங்களுக்காக இருக்கிறானே, அவனை குறித்து இன்னும் வேதத்தில் சில வேத பகுதியில் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை
சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிரதேத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அதில் சொல்கிறார், அவனை நான் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிட்டேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடைசியாக எழுதுறாரு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்கிறான், எனக்கு என்ன செய்கிறான், நீங்கள் எனக்கு கொடுத்த உதவிகளையெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்ததுனால இப்போ அந்த நெருக்கத்திலிருந்து, ஏன்னா சிறைச்சாலையில் அவர் இருக்கிறாரு, அந்த ஜனங்கள் அவனை விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஜனங்களுக்காக பவுலுக்காக போய் அந்த ஊழியத்தில் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி வந்து அந்த ஜனங்கள் கொடுத்த அந்த காணிக்கையை கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்குறான். கொடுத்து அந்த ஊழியத்தில் பவுலுடைய கரங்களை அவன் பலப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது வாசிங்க. அதே நேரத்தில் கொலேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். கொலேசியர் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பாருங்கள், இந்த ஊழியக்காரனை குறித்து என்ன சந்தோஷம் அதை எழுதுகிறார். ஏன் இப்படிப்பட்டவர்கள் பவுலுடைய நெருக்கத்தின் நேரத்தில் கூட பவுலோடு இருக்கிறார்கள். மோசே மலை மேலே ஏறுறார், யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. யோசுவா ஜனங்களை திரட்டி, யுத்த புருஷர்களை திரட்டி அமலேக்கியரோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நீ மலை மேலே ஏறி நீ என்ன செய்யணும், கரங்களை நீட்ட வேண்டும். கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது தான் யுத்தம் ஜெயிக்க முடியும். மேலே போகிற பொழுது ஆரோனும் ஊரும் மோசையோடு ஏறி போகிறார்கள். இப்பொழுது ஒரு கல்லை வைத்து அவன் நின்று கொண்டே கரங்களை உயர்த்துகிறான், தளர்ந்து போகிறான். அவன் கை தளர்ந்து போகிற பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், யோசுவா அவனுடைய படைகள் பின்வாங்க ஆரம்பிக்கிறது, அமலேக்கியர்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதை பார்க்கிறார்கள். இதை பார்த்தவொன்னே என்ன பண்ணலன்னா, மோசையை குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கல. என்ன மோசை நீ இப்படி நடந்துக்கிற, நீ கரங்களை உயர்த்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறை சொல்லி அவனை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கவில்லை. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய கரங்களை அவனுக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்து அவனை உட்கார வைத்தார்கள். அவனுடைய 2 கரங்களையும் பிடித்து கொண்டார்கள். அதனால தான் அந்த யுத்தத்தில் என்ன செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் வெற்றி பெற முடிஞ்சு. அது அவர் உடன் ஊழியருடைய வேலை என்ன, தன்னுடைய தலைவனோடு இணைந்து தேவனுடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்ற. தரிசனம் அங்கே சரியாக இருந்துச்சு, ஏன்னா அவர்களுக்கு தேவை அங்கு ஜெயம். அப்போ மோசையோடு இணைந்து நின்று அவனுடைய பலவீனத்திலே அவனுக்கு உதவி செய்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். ஏசு என்ன பண்ணுறாரு, கெத்செமனேக்கு போய் ஜெபிக்கணும். பஸ்கா சாப்பிட்டாங்க, முடிஞ்சு, ஸ்தோத்திர பாட்டை பாடியாச்சு, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் ஒரு 3 பேர் அவர் அடுத்த நாள் முழு மனுக்குலத்திற்காக மரணத்தை சந்திக்கணும். நெருக்கமாக இருக்கக்கூடிய பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோடு அவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் அழைத்து போகிறார். இந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவர்கள் தனக்கு உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்பி கூட்டு போகிறார். ஜெபிக்க சொல்கிறார். அவர்கள் யாருமே ஜெபிக்கலை. அவர்கள் அவருடைய பாரத்தை அறிந்து கொள்ளவில்லை. நம்ம பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் இறங்கி அவரை பலப்படுத்தினார்கள். இயேசுவை யார் பலப்படுத்தினா, அந்த இடத்துல தேவ தூதர்கள் வர வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே பூமியில் நம்ம செயல்படாத பொழுது தேவ தூதர்கள் தான் இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல அவருக்கு உதவி கிடைக்கல இயேசுவுக்கு. பின்னாட்கள் அதை உணர்ந்த பொழுது தான், இந்த தவறுகளை அவர்கள் உணர்ந்த பொழுது தான் பின்னாட்கள் அவர்கள் எப்பொழுதும் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் அதிகமாய் வலியுறுத்தினார்கள். அவர்கள் ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்வதை குறித்து அதிக முக்கியப்படுத்தினார்கள். சாத்தான் எப்பொழுதும் பிரிக்கிறவன், தேவன் எப்பொழுதும் இணைக்கிறவர். தரிசனம், தேவனுடைய தரிசனங்களோ தேவனுடைய திட்டங்களோ நிறைவேறணும்னா அந்த தேவனுடைய பாதையில் ஓட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த எப்பாப்பிரதீத்து சாதாரணமாக ஒரு பட்டணத்தை மாத்திரம் பார்க்கல, அவன் பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு நபராக இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, இங்கே பாருங்கள், கொலேசியர் பிலிப்பு பட்டணத்தில் அவன் ஊழியம் செய்கிறான், கொலேச பட்டணத்தில் ஊழியம் செய்கிறான். அடுத்து பைபிள் சொல்லுது, லவோதிக்கேயாவில் ஊழியம் செய்கிறான், எரோப்போலியாவில் ஊழியம் செய்கிறான். இந்த எல்லா பகுதிகளிலும் அவனுடைய ஊழியத்துடைய காரியம் பாருங்கள். அவன் எப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதன். எப்பாப்பிரதீத்து ஜெபத்தில் அவன் போராடுகிற ஒரு மனிதன். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு நீங்கள் போராடுகிறீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நீங்கள் எவ்வளவாய் போராடுகிறீர்கள் கற்றுக்குங்க எப்பாப்பிரதீத்துக்கிட்ட. அதுதான் சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் பெரிய எஜமான் ஒருத்தர் இருக்கார். நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய இந்த ஊழியத்துக்கு அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். நாம் செய்கிற ஒரு ஊழியம் என்பது, ஜெபம் என்பது ஒரு பெரிய ஊழியம். இன்றைக்கி தேசத்தில் நடக்கக்கூடிய இவ்வளவு காரியங்கள் நிற்கிற பொழுது நாம் அறைவீட்டை பூட்டி கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய யுத்தங்களை தீவிரமாய் நடத்த வேண்டும் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்கள் நிலைநிற்க வேண்டும் என்று அவன் என்ன செய்கிறான், தன் ஜெபங்களில் உங்களுக்காக போராடுகிறான். இன்றைக்கி
நீங்கள் எத்தனை பேருக்காக போராடுகிறீர்கள்? மற்றவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எவ்வளவாய் போராடுகிறீர்கள்? மற்றவருடைய விடுதலைக்காக எவ்வளவாய் போராடுகிறீர்கள்? சீர்தூக்கி பாருங்கள். நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அழைப்பை பெற்றிருக்கிறோமே, நம்முடைய பரம எஜமான் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய அழைப்புகள் வேற இருக்கலாம், வரங்கள் வேற இருக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைப்பு உண்மையானது. தேவன் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் அல்லவா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை நாம் நிறைவேற்றுகிற பொழுதுதான் நம்முடைய தகப்பன், நம்முடைய எஜமான் சந்தோஷப்பட முடியும். நாம் எல்லோரும் ஒருவரோடு இணைந்து ஒருவராய் அந்த தேவனுடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்றணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஒருவர் குற்றம் சாட்டி ஒரு குறை சொல்லி நீ செய்கிறது சரியா நான் செய்கிறது சரியான ஆராய்ச்சி பண்ணுறதில் அல்ல, பரம எஜமானுடைய அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் இன்றைய திருச்சபைகளின் வீழ்ச்சிக்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. அன்றைய திருச்சபையின் வளர்ச்சி என்பது அவர்கள் தேவனுடைய தரிசனத்தை முன்வைத்து ஓடினார்கள். இன்றைக்கோ தனி மனித துதிபாடல்கள் பெரிதாக இருக்கிறது. பெருமைகளும் ஆவிக்குரிய மேட்டிமைகளும் உள்ளே நுழைந்து நானா நீயாங்கிற சண்டை ஓடுறதுனால தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற அன்னையை விட இன்னைக்கு எல்லாமே நிறைய இருக்குது. அன்றைய விட இன்றைக்கு வளர்ச்சிகள் பெருகி இருக்குது, தொழில்நுட்பங்கள் பெருகி இருக்குது, அறிவு பெருகி இருக்குது. ஆனால் ஆவியானுடைய அசைவாடுதல் இல்லை. அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்த பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பரிசுத்தனர் அசைவாட முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஏராளமான பிரிவினைகள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே சிந்தையாக இருக்க சிந்திகையாளுக்கும் எயோதிகளுக்கும் நான் புத்தி சொல்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அந்த சிந்தை ரொம்ப முக்கியம், ஐக்கியம் முக்கியம், ஒருமனம் முக்கியம். தேவனுடைய தரிசனம் இருந்தால் தான் இதெல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற பொழுது தான் தேவன் சந்தோஷப்பட முடியும். பவுலுடைய சந்தோஷம் தேவனுடைய சந்தோஷம். பவுல் எப்போ சந்தோஷப்படுறாரு? இப்படிப்பட்ட உடன் ஊழியர்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார். நீங்கள் தேவனுக்கு உடன் ஊழியர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய தரிசனத்தை சுமந்து செல்லுகிறீர்களா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4-7 வரைக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே கர்த்தர் சொல்றார். அடுத்ததாக பவுல் சொல்ற காரியம் என்னன்னா, சந்தோஷத்துல அடுத்து நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால், பவுல் எதில் சந்தோஷப்பட்டார்? நாம் எப்படி நடந்து கொண்டால் அவர் சந்தோஷப்படுவார்? அவருடைய வாழ்க்கையில் எது சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் பேசிட்டு அவருடைய உடன் ஊழியர்களை குறித்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அடுத்ததாக பவுல் பேசுகிற முக்கியமான விஷயம் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறாரு. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பேசுகிறார். இதெல்லாம் வரிசையாக பேசிட்டு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு கடைசியாக சந்தோஷத்தோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியம். ரோமர் 12 வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இங்கே தான் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷத்தை பற்றி இங்கே அதிகமாய் வலியுறுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய சந்தோஷம் எப்படி, எது உண்மையான சந்தோஷம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பவுல் இங்கே சந்தோஷத்தை குறித்து பேசும்போது சொல்றார், ஒரு தேவ பிள்ளை எங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். ஏன் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த பூமியில என்ன இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் இந்த மனிதர்களுடைய சந்தோஷம் இங்கே தீர்மானிக்கப்படுது. இங்கே மனிதர்கள் எப்படி சந்தோஷமா இருக்காங்க? எனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்கும். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அதில் சந்தோஷமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எது நன்மை நடக்குதா நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனால் பக்தன் சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரமே பலனற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் என்று போனாலும், நான் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். என் தேவனுக்குள்ளே எப்பொழுதும் களி கூறுவேன். ஏன்? அவர் பார்த்து கொள்வார். அந்த தேவனோடு இருக்கிற ஒரு சந்தோஷத்தை ஒரு தேவ பிள்ளை அனுபவிச்சா, ஒரு தேவ பிள்ளை துக்கமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
அப்போ உயிர்த்தெழுந்த ஒரு தேவனை ஆராதிக்கும் போது நான் ஏன் துக்கமுகமாக இருக்க வேண்டும்? ஏன் துக்கமுகமாக இருக்கணும்?